வணக்கம். ரொம்ப காமனா ஒரு பிராக்டிகலா பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா, பற்கள் வந்து ஆல்ரெடி கிளிப் போட்டு சரி பண்ணியிருப்பாங்க. பட் இப்ப வரும்போது பார்த்தீங்கன்னா, அதே நெறைய கேப்போட வந்திருப்பாங்க. சில நேரங்கள்ல பற்கள் இதுக்காக ட்ரீட்மெண்ட்டுக்காக பற்கள எடுத்திருப்பாங்க. பட் அந்த கேப்பும் அப்படியே ஒரு 50% ஆஃப் த கேப் அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும். இது எதனால ஏற்படுது? இது என்ன ட்ரீட்மெண்ட்ல குறைபாடா? இல்ல சரியான ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு குடுக்கலையா? இல்ல பேஷண்ட் சரியா அத ஃபாலோ பண்ணலையா? அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இதுல 2 விஷயத்த நம்ம எடுத்துக்கணும். ஒண்ணு ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் பிளான் ரொம்ப முக்கியம். அது அந்த பேஷண்ட்டுக்கு என்ன தேவை? எந்த பற்கள நம்ம எடுக்கணும்? என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் பண்ணணும்? அப்படிங்கிறத கரெக்ட்டா நீங்க ஒரு ஆர்த்தோடான்டிஸ்ட்ட பார்த்து நீங்க அத ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கணும். 2வது இது பார்த்தீங்க அப்படின்னா, டாக்டரோட பங்கு ஒரு 50% இருந்தா கூட, பேஷண்டோட பங்கு ஒரு 50% இருக்கணும். ஏன்னா கோஆப்பரேஷன் இஸ் வெரி, வெரி இம்பார்ட்டன்ட். இதுல என்னன்னா முக்கியமானது நீங்க ட்ரீட்மெண்ட் ஆக்டிவ் ஃபேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்க அதுக்கப்புறம் சரி ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிச்சு. பல்லெல்லாம் நம்ம எதிர்பார்த்த மாரி பற்கள்லாம் உள்ள போயிருச்சு. சரியாயிருச்சு அப்படின்னு விட்டுருவோம். அதுக்கப்புறம் சில நேரங்கள்ல ரொம்ப நாளைக்கு நம்ம அந்த ரிட்டென்ஷன் அப்ளையன்ஸ்ன்னு ஒண்ணு போட வேண்டியிருக்கும். அதையும் ஒரு பீரியாடிக்கா அவங்கள்ட்ட டாக்டர்ட்ட செக்கப் பண்ணிக்கிட்டு எல்லாம் கரெக்ட்டா இருக்கா? நம்ம அச்சீவ் பண்ண ட்ரீட்மெண்ட் டூத் பொசிஷன் கரெக்ட்டா இருக்கா? அப்படிங்கிறதெல்லாம் நீங்க பார்த்து, அத கம்ப்ளீட்டா நீங்க முடிச்சதுக்கு அப்புறம் தான் அதுக்கப்புறம் இயர்லி ஒன்ஸ் ஒரு ஃபாலோ அப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பீரியாடிக் ஃபாலோ அப் இருந்தா தான், நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் அச்சீவ் பண்ணியிருமோ, அத ரொம்ப நாட்களுக்கு நிலைநிறுத்த முடியும். நன்றி.